தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்புவோம். மல்கிய தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நாட்களை நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படி சொல்லும்போது ரொம்ப முக்கியமான காரியம். என்ன காரியம்னு சொல்லும்போது இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது, எப்பொழுது? தசமபாகங்களை பண்டசாலைகளுக்கு கொண்டு வரும்போது. இதுவுமே இங்கே நம்முடைய ஊழியத்தில், நான் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் வரும்போது கர்த்தர் இதை நம்ம கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு திரும்ப கற்றுக் கொடுக்குறேன். நம்ம அநேக தரம் நம்முடைய ப்ரேயருக்கு வரும்போதோ இல்லை ஊழியத்துக்கு வரும்போதோ, அந்த ஊழியம் வரும்போது நான் யார்கிட்டையும் காணிக்க வாங்குறதில்ல. ஏன் வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னால், அது வாங்குவதால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மேன்மை உயர்வு வரவே வராது. அன்றைய நாட்களில் நம்முடைய காரியங்கள் மாற்றப்படும். ஆனால் இங்கே சொல்லுது, வேதம் சொல்லுகிறது ஏன் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி எல்லாத்தையும் பண்டசாலையில் என்ன பண்ணும். அப்போ ஆலயத்துக்கு நீங்கள் கொண்டு வரும்போது, இங்கே வந்து கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, வானத்தின் பல கனிகள் என்ன பண்ணுறாராம், திறக்கிறாரு தான். அவ்வளோதான். அந்த நாட்களில் நான் அது ஒரு முடிவு எடுத்தேன். அது ஒரு பெரிய இக்கட்டான முடிவு. ஏன்னா தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும், காரியங்கள் மாற்றப்படாமல் இருக்கும். அதன் மத்தியில் இருக்கும்போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை கற்றுக் கொடுக்கும்போது அதை நான் கற்றுக்கொண்டேன். அதை கற்றுக்கொண்டதாலே கர்த்தர் என்னை ஒரு மிகப்பெரிய அளவில் ஆசீர்வாதத்தில் நன்மையில் நடத்தினார். ஆமென். ஒன்று. ரெண்டாவது, நான் உங்கள் வீட்டுக்கு ஜெபத்துக்கு வரும்போதும் நீங்கள் தாராளமாக ஜெபிக்க என்ன ஓகே நான் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா நமக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, வந்து ஜெபம் பண்ணாவே ஏதாவது என்ன பண்ணும், கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லே வளர்ந்ததால், நான் ஆரம்ப நாட்களில் எங்கள் ஊழியத்துன்னு வரும்போது, நான் மற்ற ஊழியங்களோடு நான் செல்லும்போது, நான் ஊழியத்துக்கு போய் இந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த வீட்டுக்கு போவேன்னா என்னை பார்த்தோன்னே இந்த அம்மா காணாத போயிடும். அந்த அம்மா என்ன பண்ணுறோம், காணாத போயிடும். காணாத போடவுடனே எங்கன்னு தேடுனான்னா அந்த பக்கத்து வீட்டில் போய் என்ன பண்ணும், காணிக்க வாங்கிட்டு வரும். வாங்குறத ஒரு 500 1000 வாங்காது, வாங்குறதே ஒரு 10 ரூபா தான் வாங்கிட்டு வரும். எவ்வளோ தான் வாங்கிட்டு வரும், அதை 10 ரூபாயை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போவோம். அப்போ நான் அதை கர்த்தர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. ஊழியம் ஆரம்பிக்கும் போது, இனிமேட்டு யார் வீட்டுக்கு போனாலும் என்ன பண்ணக்கூடாது, காணிக்க வாங்காமல் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அது சாத்தியமாகுமா அப்படின்னா சாத்தியமாகாது. ஆனால் நம்ம யாரை நம்பி போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமானதான் பண்ணுது. இருப்பு தாப்பு. நான் அன்னைக்கு ஆரம்பித்தேன், 2014 ஆரம்பிச்சது, இன்னை வரைக்கும் கர்த்தர் நடத்துகிறார். ஆமென். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்துக்குள்ளார போகணும்னு பைபிள் சொல்லுது. அப்போ என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எங்கே கொண்டு வரணும், இங்கே வரணும். எங்கே வரணும், பண்டகசாலைக்கு வரணும். அப்படி வரும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் என்ன பண்ணுறாராம், கொடுக்குறாராம். ஆமென். அப்போ இன்னைக்கு நான் எதை பார்க்க போகிறேன்னா, வானத்தின் பலகணிகளை திறந்து என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியுமா? இப்போ நம்ம வரைக்கும் நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம், இந்த ராஜ்யத்தில் வேலை செய்கிறவங்கள பார்க்குறோம், இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்க்குறோம் இல்லையா? இந்த கவர்மெண்ட்டில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதே சமயத்தில் அவங்களுக்கு பலவீனமாக சுகவீனமாக இருந்துச்சுன்னா மெடிக்கல் லீவு கொடுக்குறாங்க. அந்த மெடிக்கல் லீவு கொடுக்கும்போது அந்த மெடிக்கல் லீவோட சம்பளத்தோடு சேர்த்து கொடுக்குறாங்க. நீ மெடிக்கல் லீவ் போட்டோன்னா உனக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லை, மெடிக்கல் லீவோட சம்பளத்தை சேர்த்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இப்போ பெண்கள் வந்து டீச்சராக இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா, அவங்க கன்சீவ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுது, 6 மாதம் அப்படின்னு அவங்களுக்கு லீவும் கொடுக்குறாங்க, சம்பளமும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க. அப்போ இந்த ராஜ்யத்தை நம்பி இந்த ராஜ்யத்தில் அவங்க வேலை செய்யும் போது, பணிபுரியும் போது, அந்த பணிபுரிவதன் மூலமாக அவர்களுக்கு நன்மை அந்த ராஜ்யம் கொடுக்குது. பாருங்க, ஒரு இந்த ராஜ்யத்தை சார்ந்து வாழக்கூடிய ஒரு அந்த ஆசிரியரோ இல்லை எந்த பணியில் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ராஜ்யம் எல்லா காரியத்தையும் செய்யுது. ஆமென் தானே? அப்போ இன்னைக்கு நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்தை சார்ந்தவர்கள். இப்போ எனக்கு எது வேணாலும் எங்கேருந்து வரணும், பரலோகத்திலேருந்து வரும். அப்போ பரலோகத்தை திறந்து வானங்களை திறந்து என்னை ஆசீர்வதிக்க தேவனால முடியுமான்னா முடியும்.
அப்ப வானத்தை திறந்து தேவன் என்ன ஆசீர்வதிக்கணும்னா நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும். நான் என்ன பண்ணும்? இங்க சொல்றாரு, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படி தசமபாகம் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது எப்பொழுது எப்பெல்லாம் கொண்டு வருகிறோமோ அப்பெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப கொண்டு வரக்கூடியவர்களா இருக்கும்போது பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீங்க முடிவு பண்ணு, இன்னைக்கு எனக்காக கர்த்தர் வானத்தை திறப்பாரா? திறப்பாரு. இடங்கொள்ளாம போகட்டும் ஆசீர்வாதம் கொடுப்பாரா? கொடுப்பாரு. கொடுக்க வைக்க முடியுமா? கொடுக்க வைக்க முடியும். சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கொண்டு வரும்போது கர்த்தர் சொல்றாரு, வானத்தை திறக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்து ராஜ்யத்தில் இருக்கிறவருக்கே அவ்வளவு நன்மைகள் வருதுன்னா, இந்த ராஜ்யத்தையே உண்டாக்குன ஒரு ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நாம இருக்கிறோம். அந்த ராஜ்யத்துல இருக்கும்போது அந்த ராஜ்யம் எனக்கு வேலை செய்யுங்கிறத இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை திறப்பார், இடங்கொள்ளாமல் போகும் போகும் மட்டும் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் ஊழியத்தின் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பார். ஆமென். அப்படின்னா கொட்டுன்னு கொட்டுவார் இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மழை, உள்ள பிரேயர் நடந்துட்டு இருக்கு, வெளியில மழை. மழைன்னா அப்படி ஒரு மழை, சோன்னு கொட்டுது. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்பதான் யோசிச்சு பாச்சு, அப்ப இந்த மழையை தடுக்க முடியுமா? யாராலையும் தடுக்கவே முடியாது. மழை யாரும் தடுக்கவே முடியாது. கண்டிப்பா பெய்யுது. என்ன பண்ணும்? அப்ப மழையை தடுக்க முடியாம வந்து பெய்யுது. அது ஆசீர்வாதமான மழைன்னு பைபிள் சொல்லுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு என் வானத்தை என்னால திறக்க முடியும். திறக்கக்கூடிய அளவுக்கு நான் வாழ்றேன்னா? ஏதோ வேலை செஞ்சு வாழ்றேன். நான் சரியா தவறா சொல்ல, நான் வேலை செஞ்சு வாழ்றேன். ஆனா வேலை செஞ்சு வாழ்வதற்கும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பலகணிகளிலிருந்து வாழ்வதற்கு பெரிய வித்தியாசம் என்ன பண்ணுது? அப்ப நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தை நம்பும் போது அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ளார வேலை செய்யுங்கன்னு பைபிள் என்ன பண்ணுது? சொல்லுது. ஆமென். அப்ப வானத்தின் பலகணிகளை திறக்க முடியும். பக்கம் சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை திறக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நாளும் முடிவு பண்ணிக்கணும், திறந்த வானத்தின் கீழ வாழ முடியும். அடைச்ச வானத்துக்கு கிடையாது. சில நேரத்தில் நம்ம மழை வருமானு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியே சொல்லுவோம் இல்லையா, அது ஒரே மப்பு மந்தாரமா தான் இருக்கு, ஆனா மழையை என்ன பண்ணல. இப்ப நமக்கு அப்படிதான் இருக்குது. அப்பப்போ ஏதாவது தூரல் படுது, கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். அப்புறம் சோன்னு ஒரு நாள் பெய்யுது, கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். ஆனா சில நேரம் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிற அன்னைக்கு போத வறட்சி என்ன பண்ணுது? நான் நினைப்பேன், இந்த வாரம் காணிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த என்னது நம்ம இந்த வீட்டு வாடகை கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பேன். அன்னைக்கு தான் வறட்சியா இருக்கும். அன்னைக்கு தான் என்ன பண்ணு, வறட்சியா இருக்கும். கஜனாவை நம்ம பில் கலெக்டரை கேட்டோம்னா அவர் கலெக்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாரு, அவ்வளவுதான் பிரதர் இருக்கு, இதுக்கு மேல இல்லாம பாரு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஆனா கர்த்தரை சந்திக்கிறாரா? சந்திக்கிறார். சந்திப்பாரா? சந்திப்பார். அப்ப நான் வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தரிசிக்கும்படியாய் நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய அவசியமாய் இருக்குது. ஏன்னா இங்க சொல்றாரு, என்ன சோதிச்சு பாருன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? பக்க சோதிக்க சொல்றாரு. உங்களை கர்த்தரை சோதிக்க முடியுமா? சோதிக்க முடியும். நீங்க சோதிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் வானத்தை திறக்கிறேன்னு. அப்ப திறந்த வானத்தின் கீழ் என்னால வாழ, சொல்லுங்க, திறந்த வானத்தின் கீழ் என்னால வாழ முடியும். இந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, அந்த வானத்தை நான் திறக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்கணும். அந்த முதலிடம் முன்னுரிமை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்க தேவன் நல்லவரா என்ன பண்றார்? இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களுக்காக வானத்தை திறக்க போதுமானவராய் இருக்கிறார். நீங்க பைபிள்ல பார்த்தோம்னா லாசரு மரித்துருவான். நமக்கு சம்பவம் தெரியும் இல்லையா? மரித்த லாசரு அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ண பிறகு இயேசு வருவார். இயேசு வரும்போது என்ன பண்ணிருக்கணும்? இயேசு வந்திருந்தாருன்னா, இப்ப நான் போறேன் ஒரு இடத்துக்கு, எனக்கு அடக்கம் என்ன பண்ணுவேன்? அப்படிங்களா? சரிங்க, ஐயோ பார்க்க முடியாத போச்சு முகத்தை அப்படின்னு தான் யோசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, பார்க்க முடியாம இல்ல, நான் பார்க்க முடியுங்கிறார். நான் பார்க்க. அப்ப என்ன பண்றாரு அங்க? யோசிச்சு பாருங்களேன். இயேசு வார்த்தை, தேவன். அப்ப தேவனுடைய இவர் பேசும்போது தேவன் கேட்டு அதற்கு ஒரு பதில கொடுக்க முடியுமா? வானத்திலிருந்து ஒரு காரியம் செய்ய முடியுமான்னா செய்ய முடியும். பைபிள் என்ன பண்ணுது? அப்ப திறந்த வானத்தின் கீழ் நான் வாழ்ந்து என் தேவைகளை சந்திக்க முடியும். முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா கூட அதுல ஒரு துவக்கத்தை தேவன் கொடுக்க. அப்ப லாசரு வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க, இவ்வளவுதான் இருக்குது, இதோட முடிஞ்சிரும் போல் இருக்கு, அரிசி இதோட முடிஞ்சிரும், பருப்பு இதோட முடிஞ்சிரும், கொஞ்சம் காசு இருக்கு, இதோட முடிஞ்சிரும் நீங்க நினைச்சீங்கன்னா, திரும்ப வானத்தை திறந்து உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீங்கள் கொட்டுன்னு கொட்டிக்கொள்ள முடியும். என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து? வானத்தை அண்ணாந்து பாக்குறாரு. என்ன பாக்குறாரு? ஹல்லேலூயா. அப்ப இயேசுக்கும் அந்த தேவனுக்கும் எவ்வளவு கம்யூனிகேஷன் இருக்குது இல்லையா? அதான் பைபிள் சொல்லுது, நீங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும்னா நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால்
இயேசு கேட்டது போல நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கலாம், இயேசு கேட்டாருங்க கொடுத்தாரு, நான் கேட்டேன்னா கொடுப்பாரா? அவர் சொல்லிருக்கிறாரு, என் வார்த்தை உங்கள்ட்ட இருக்க, உங்க வார்த்தை எனக்குள்ளார வரும்போது நீங்கள் என்னிலும் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் எதனாலும் கேளுங்க. மரித்த லாசருவை கேளுங்க, எழுந்து வருவான். ஹல்லேலூயா. நீங்க முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா? எழுந்து வருவான். அப்ப நீங்க முடிஞ்சிச்சுன்னு நினைச்சு விட்டுறீங்க, அந்த வானம் உங்களுக்காக வெயிட் பண்ணுது. பரலோக தேவன் என்ன பண்றாரு? அப்ப வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்றாரு, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, சுத்தி நிக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணும்? விசுவாசிக்கணும். அதற்காக நீங்க திறங்காங்கிறாரு. திறந்த உடனே வானத்தை திறக்கிறாரு. இங்க கல்லறை என்ன பண்ணுது? எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப உங்க வாழ்க்கையில முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த திறந்த வானத்தை, அதாவது திறந்த வானத்திற்கு நீங்க வாழ முடியும் என்ன வந்துச்சுன்னா, நீங்க மூடி இருக்கிற வானத்தை திறக்க எத்தனை ஆமென் சொல்லுது? அப்போ ஒண்ணு, நான் தசம காணியத்தையும் கத்தர் கொண்டு கொடுக்கும்போது எனக்காக வானத்தை என்ன பண்றாரு? திறக்கிறார். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுக்கும்போது, எதெல்லாம் வச்சுக்கலாம். முதல்ல வார்த்தையை வச்சுக்கலாம், இல்லை காணிக்கை வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்கள் நான் இன்னைக்கு முடிவு பண்ணும், நான் முதல்ல தேவனுடைய வார்த்தை என்ன பண்றேன்? வைக்கிறேன். என்னன்னாலும் பிரச்சனை வந்தாலும் சரிதான், என்னன்னாலும் கஷ்டமா இருந்தாலும் சரிதான், அதை விட்டு கொடுக்கவே நீங்க எதுனாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. நீங்க எதுனாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை முன்னாடி வைக்கிறத மட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. அதே போல தசம காணிக்கை வைக்கிறத நீ காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. ஓரல் ராபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன், தேவ மனுஷர் இருந்தார். ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. அவரு அப்ப அவரு பெரிய யூனிவர்சிட்டியிலே பிறந்து வளர்ந்தாரா? இல்ல, கிடையாது. சாதாரண என்ன போல ஒரு போதகரா இருந்தாரு. எப்படி இருந்தாரு? ஒரு போதகரா இருந்தாரு. அந்த போதகரா இருக்கிறதுக்கு முன்பாக கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தார், அவ்வளவுதான். அவங்க தகப்பன் பாஸ்டரா இருந்தாரு. அப்ப அவங்க அப்பா படுகிற வேதனையும் கஷ்டமும் அவர் பார்க்கும்போது, ஐயோ இந்த பாஸ்டர் மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வந்துருவே கூடாதுன்னு அவர் யோசிச்சாராம். ஆனா பாஸ்டர் பிள்ளை இல்லையா, பாஸ்டர் ஆகக்கூடிய ஒரு நிலைமை வந்துருது. அடுத்த கட்ட பாஸ்டர் ஆயிடுறாரு. அப்ப அப்பாவும் கஷ்டப்பட்டாரு, இவரும் கஷ்டப்பட்டாரு. இப்ப கஷ்டத்தின் மத்தியில போகுது. அப்படி கஷ்டத்தின் மத்தியில போகும்போது ஒரு நாட்கள் போகுது, திருமணம் காரியம் நடக்குது. திருமணம் காரியம் நடந்த பிறகு ஒரு ஆள் பிரச்சனை கிடையாது, இல்லைங்களா? எங்கனாலும் படுக்கலாம், எங்கனாலும் எழுந்திருக்கலாம், எங்கனாலும் சாப்பிடலாம், எங்கனாலும் தூங்கலாம், அப்படி ஆகி போச்சு. ஆனா திருமண காரியம் வரும்போது ஒரு குடும்பம்னு வேணும், அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு வீடு வேணும். இப்ப திருமணம் பண்ணிட்டாரு. திருமணம் பண்ண பிறகு அவருக்கு வீடு இல்லை. என்ன இல்ல? வீடு இல்லைன்னு சொன்னேன். அந்த சபையில இருக்கிற சபையுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு ரூமை கொடுத்தாங்களாம் பின்பக்கமா. அந்த ரூம்ல போய் அவர் குடும்பம் நடத்துறாராம். நீங்க யோசிச்சு பாருங்க, என்னென்னமோ யோசிச்சு அந்த பெண் என்ன பண்றோம் வந்திருக்கும். திருமணம் கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு என்ன இருக்கும், என் கணவர் என்ன இப்படி வச்சிருப்பாரு, அப்படி வச்சிருப்பாரு, அன்னமா வச்சிருப்பாரு, அப்படிலாம் யோசிச்சு வருது. ஆனா இங்க வந்தா எங்கதான் எல்லாமே ஒரே ரூம்லயே எல்லா காரியம் என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டாரு. மனைவிக்கு பிடிக்கல. மனைவி சொல்லிச்சு, இது மாதிரிலாம் என்னால வாழவே முடியாதுன்னு அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. போன உடனே தான் இவருக்கு அறிவே வருது. அது வரைக்கும் அறிவை வரவே சில நேரம் நம்மளுக்கு சண்டை வரும்போது நமக்கு அறிவு வரும். ஏன் அப்படி பண்ணிட்டோம்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த அறிவை சரியா பயன்படுத்திட்டோம்னா மேல வந்துருவோம். அப்போ போன பிறகுதான் இவருக்கு அறிவு வருது. ஏன் இப்படி நடக்குதுன்னா, அப்பாவும் கஷ்டப்பட்டாரு, நானும் கஷ்டப்பட்டேன். அவர் சொல்றாரு பாருங்க. இன்னொரு பின்னணி என்னன்னா, அவர் 5 வயசு இருக்கும்போது படிக்கும்போது பண தட்டுப்பாட்டாலே அவரால் படிக்க முடியாத வேற போயிடும். அப்ப பணம் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. இதெல்லாம் எப்படி நான் டார்கெட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அவர் முடிவு பண்ணாராம், ஒண்ணு, இனிமேட்டு நான் இப்படி வாழ விரும்புவேன் இல்லை, எப்படி கஷ்டத்திலையும் கண்ணீரிலையும் பிரச்சனையிலையும் நான் வாழ விரும்பல. அப்ப எப்படி அதை மாத்த போறேன், எப்படி மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி கத்தர் எப்படிப்பட்டவர்னு பார்க்க போறேன்னு சொல்லி பைபிள் எடுத்து படிச்சாராம். பைபிள் எடுத்து என்ன பண்ணாராம்? படிச்சாராம். புதிய ஏற்பாட்டை கிட்டத்தட்ட 200 முறை படிச்சாராம். எத்தனை முறை படிச்சாரு? 200 முறை படிச்சுட்டு அப்பதான் வெளியில வந்தாராம், இந்த கத்தர் நல்லவர் தான். அப்ப ஏன் பிரச்சனைக்கு அவர் காரணம் அல்ல. எப்படி காரணம்னா, ஏன் பிரச்சனைக்கு காரணம் நான் தான். எனக்கு அந்த அறிவு இல்லாம போச்சு, எனக்கு தெளிவு இல்லாம போச்சு. இந்த கத்தர் நல்லவர் நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு கத்தர் நல்லவர் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாராம். ரெண்டாவது ஒரு காரியம், அந்த தசம காரியத்தை என்ன பண்றான் கரெக்டா. அப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரணமா வாழ முடியாம இந்த எதுவுமே வெறுத்து போன ஒரு மனுஷனை கத்தரை எடுத்து வல்லமையான காரியத்தை செய்ய முடியும்னா, 5வது படிச்ச, அதாவது 5வது கூட படிக்கல, அந்த அளவுக்கு அவ்வளோ லோவா இருக்கிற ஒரு மனுஷன் எடுத்து ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி வைக்கிற அளவுக்கு கத்தர் உயர்த்தினார். அவரை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க, அவர் எப்படி உயர்ந்தார். அவர் சொல்றாரு, நான் எப்பயும் முதல் அத்தாரிட்டி வார்த்தைக்கு தான் கொடுப்பேன். எதுக்கு கொடுப்பேன்? தேவனுடைய வார்த்தைக்கு நான் அத்தாரிட்டி, அதுதான்
என் வாழ்க்கையில வேற எதுக்கும் முதலிடம் கிடையவே. அப்ப யோசிச்சு பாருங்க, சாதாரண வாழ முடியாத இருந்த அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வார்த்தைக்கு முன்னுரிமை அவர் கொடுக்கும்போது அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் வாழ்க்கையில பலத்த காரியத்தை என்ன பண்ணார். அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனே வாழ்றானா, தேவனை நம்பி இருக்கிறனா, தேவன் ராஜ்யத்தை நம்பி இருக்கிறனா, அவரை தேடு, நான் எல்லாத்தையும் கூட கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா நான் தேடுறேனா, அதை நாடுறானா, அதை நம்புறேனா, அதை சார்ந்து இருக்கிறனா, அதை சார்ந்து இருந்தா கண்டிப்பா அவர் கூட கொடுக்க போதுமான தேவன் என்ன பண்றாரு. ஆமென். அப்ப இன்னைக்கு கொஞ்சம் நம்மள சரி பண்ணிக்கணும். நான் எதெல்லாம் சரியில்லாம இருக்கிறேன், ஒரு தசமபாத காரியம் சரியில்லாம இருக்குன்னா சரியாயிக்கணும். ஒருவேளை கர்த்தரை தேடாம முதல்ல வைக்காம இருக்குன்னா நான் சரி பண்ணிக்கணும். நான் என்ன சரியாக்கி அவர்கிட்ட வரும்போதெல்லாம், இன்னும் சொல்ல போனா நான் சரியா வருதில்ல, கர்த்தரை என்ன சரிப்படுத்தக்கூடிய நேரமா இது என்ன பண்ணுது. ஆமென் சொல்லலாமா. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், என் வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு நான் அடிக்கடி என் குடும்பத்தில் ஏதாவது தேவைகள் வரும்போது, பிரச்சனை வரும்போது நான் அப்படிதான் நினைப்பேன், இந்த தேவைக்கு சந்திக்கப்படாம போனது காரணம் நான் தான் முடிவு பண்ணுவேன். யார் தான் முடிவு பண்ணுவேன். அது யார் மூலமா இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்திருக்கலாம், எனக்கு யார் மூலம் தேவைகள் வந்திருக்கலாங்க. ஆனா யார் மூலம் பிரச்சனை வந்தா கூட நான் முடிவு பண்ணுவேன், இதுக்கு காரணம் நான் தான். எத்தனை பேர் முடிவு பண்றது? நமக்கு என்னன்னா சாக்கு போக்கே யாரை சொல்லணும், யாரை சொல்லலான்னு தான் பார்ப்போம். நான் என் பிள்ளைகளே சொல்லிருக்கேன், எப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன்ப்பா, என்னோட கொஞ்சம் சேர்ந்து மட்டும் வந்துருங்க, ஜெயிச்சிடலாம். அது ஏன் சொல்றேன்னா, என்னால முடியும் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா கொஞ்சம் கோப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா என்ன பண்ணுது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. அப்போ அவங்களால இல்லைங்க, என்னால. அவங்கள சரிப்படுத்த சத்தத்தை காணோம். ஒன்றும் என்னமோ சொல்லுவார்னு நினைச்சேன், நேத்து வளருவீர்கள் பெருகுவீர்கள் சொன்னாரு, இன்னைக்கு இப்படி சொல்றாருன்னு நினைக்கிறாங்களே. ஏன்னா திறந்த வானத்தின் கீழ் வாழ முடியும். அன்னைக்கு ஏசு நின்று கூப்பிடுறாரு, மரித்தவன் வரான் இல்லைங்களா. இன்னொரு இடத்துல 5 அப்பம் 2 மீன் இல்லைங்களா, அது எங்கேருந்து வந்துச்சு. அங்கேயும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அங்கேயும் வானத்தை தாண்டாந்து. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க தேவைகள் எல்லாம் பரலோகத்திலும் சந்திக்கப்படுமா? சந்திக்கப்படும். எப்படி சந்திக்கப்படும் யோசிக்காதீங்க, எப்படினாலும் சந்திக்கப்படும். இப்படிதான் உலகம் சொல்லும், எப்படினாலும் கர்த்தர் சொல்றாரு. ஆமென். அப்ப 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் போஷித்து மீதி 12 கூட நிறந்துச்சா? இருந்துச்சு. அது எங்க இருந்து வந்துச்சு? வானத்தை சொல்லுங்க, மேல இருந்து வானத்தை திறந்து கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்ப இந்த வானத்தை பார்க்கும்போது அது மூடி இருக்குன்னு நினைக்க கூடாது, அது திறக்க முடியும் நம்மளால. ஹல்லேலூயா. அதான் பேதுருட்ட சொல்றாரு பாருங்க, நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா நீங்க இருந்து பேசினா கட்டவும் முடியும், நீங்க இருந்து பேசினா கட்டவிழ்க்கவும். பரலோகத்திலிருந்து பதில் வருமா? என்னமோ நானும் ஜெபம் பண்ணிட்டு கிடக்குறேன், வருமானு தெரியல. இல்லைங்க, வானத்தை திறந்து பதில் கிடைக்க பண்ண முடியும். எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும். நான் முடிவு பண்ணிட்டேன், நேத்து இப்படிலாம் இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு. அல்லேலூயா. நேத்து பூரா கரண்ட் இல்லை, நேத்து ஷட்டவுனை போட்டு தள்ளிட்டான் இல்லையா. முதல் நாள் 1ஆம் தேதி ஆரம்பிக்க, நம்மள சந்தோஷமா 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம், அன்னைக்கு பார்த்து ஃபுல் டே கரண்ட் இல்லை. அப்போதான் முடிவு பண்ணேன், இப்படி இருக்க தேவன் விரும்பல, ஆனா நான் விரும்பித்தனால வாழ்ந்துட்டேன். இப்ப தேவன் என்கிட்ட கூப்பிட்டு, எப்பா எப்படியாவது அப்படி சொல்ல மாட்டாரு, நீ உனக்கு அறிவு வந்து, நீ உனக்கு புத்தி வந்து, நீ வந்தன்னா நான் உனக்கு தர போதுமானா. ஆமென் சொல்லலாமா. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணணும், பரலோகத்தை என்னால திறக்க முடியும். ஆமென். ஏன்னா பரலோகத்துல தான் நமக்கு அக்கௌண்ட் இருக்குது. நம்ம அரிசி எங்க போக போறோம்? அப்ப அங்க ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அங்க பணத்தை போடுவோம். சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முதல் உரிமை கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கொடுக்கும் போது, 2வது தசமபாத காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தும் போது, வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வர்ஷிப்பார். அது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா கூட லாசரு உயிரோட எழுப்புறார். அங்க அந்த அப்பமும் மீனும் பத்தாது, போதாது. 200 வெள்ளிக்கு வாங்கினாலும் பத்தாதுன்னு மனுஷங்க பேசி கொண்டிருக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, வானத்தை பார்க்கறாரு, கொட்டுன்னு கொட்டுது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா. சொல்லுங்க, நான் வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் என் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எத்தனை ஆமென் சொல்லுது. நம்பிக்கை வந்துருச்சா? வானத்தை திறக்க முடியுமா? நீங்க நான் சொன்னவா திறக்க போகுது, நீங்க சொன்னதான் திறக்க போகுது. நீங்க சொன்னதான் கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ சொன்னா நான் திறக்கிறேன், நீ சொல்ல நான் திறக்கவே.
பட் நான் ஆண்டவரே நீங்க திறங்க, நான் காத்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. மதுரையில் வந்து ஹாரிஸ் பாஸ்டர் ஒருத்தர் இருப்பார் பாருங்க. அவர் அடிக்கடி சொல்லுவார், சொல்லும் போதெல்லாம் அவர் அப்போ வந்து ஜெபம் பண்ணும்போது கையில் கட்டிட்டு லுங்கி கட்டிட்டு ஜெபம் பண்ணுவாராம். அவர் ஜெபம் பண்ணி சொல்லுவாராங்க, கையில் திறந்து ஆண்டவரே கொட்டுங்க ஆண்டவரேம்பாராம். அவர் சொல்லுவார், நீங்க சிரிக்கிறீங்க, நான் அப்படிதான் வாங்கின அவட்டங்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னில் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தாங்கிறாரு. நான் எதில் நினைச்சிருக்கிறேன்? இந்த உலகத்துல என்னென்ன பண்றாங்க நான் பாக்குற நினைச்சிருக்கிறேன்னா, என்ன பிரச்சனை நினைச்சிருக்கிறேன்னா? இல்ல நான் ஒண்ணுல நினைச்சிருக்கிறேன். எது? அது வார்த்தை. அவர் சொல்றாரு, நான் அதுல நினைச்சிருக்கிறேன். நான் கேட்கும் போதெல்லாம் கொட்டுறாரு. ஒரு பெரிய சபை கட்டினாராம், பெரிய சபை கட்டிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த சபை கட்டி முடிக்கிற வரைக்கும் இன்னும் தேவைன்னா அது ஒரு நாள் கூட தேவை நிமித்தம் நிக்கவே இல்லை, அது கட்டிக்கிட்டே இருக்குது. அவர் சொல்றாரு, நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே, இது உங்க வேலை, இது உங்க வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்க கொடுத்தினா கட்ட போறேன். எனக்கு வானத்தை திறந்து என்ன பண்ணுங்க, கிழிச்சு கொட்டுங்க. சொல்ற, கிழிச்சு கொட்டுங்க ஆண்டவரே, கிழிச்சு கொட்டுங்கன்னு சொல்லுவாராம். ஆண்டவர் பாருங்க, கிழிச்சு கொட்டிக்கிட்டே என்ன பண்ணாரு. நீங்க சொல்லு, முதல்ல வார்த்தையை வைக்கிறேன். சொல்லுங்க, முதல்ல வார்த்தையை வைக்கிறேன், அதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறேன். அதுதான் எனக்கு அத்தாரிட்டி. அது சொல்லிச்சுன்னா நான் செய்வேன். ஆமென். அப்ப 2 விஷயம் சொல்லிருக்கிறேன். 3வது ஒரு விஷயத்தை இன்னைக்கு திரும்ப ஒன்று ஞாபகப்படுத்துவோம். என்னன்னு சொல்லும்போது, கர்த்தர் வானத்தை திறந்து நாம் காரியங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, பைபிளில் 10 கன்னிகைகள் குறித்து ஸ்டோரி இருக்குது. 10 கன்னிகைகள். ஆண்டவர் வரப்போறாரு, பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம் வரும், திறக்க போகுது. அப்போ நீங்களாம் போறீங்க, ஆயத்தமா இருங்கன்னு 10 கன்னிகளை அங்கே தயார் பண்ணுவாங்க. சரிங்களா? அதில் 5 பேர் புத்தி உள்ள கன்னிகளா இருப்பாங்க, 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகளா இருப்பாங்க. திட்டுன்னு சொல்லக்கூடாது, அப்படிதான் அங்கே பைபிள் போட்டிருக்குது. சரியா? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்ப 5 பேர் புத்தி உள்ள என்னன்னா, அவங்ககிட்ட எண்ணெய், திரி, அந்த தீவெட்டி எல்லாமே ரெடியா இருக்குது, எதுவுமே குறைவா இல்ல. ஆனா இன்னொரு 5 பேர்கிட்ட திறந்தா நம்ம போய்க்கும், திறக்கலன்னா போவேணான்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு திறந்துருது. இவங்க சரியான நேரத்தை யோசிச்சு பார்க்காம இவங்க தூங்கிட்டு இருங்க, திருத்தாச்சி பண்ண ஏந்து பார்த்த உடனே இவங்க 5 பேர் ரெடியா இருக்கிறாங்க. 5 பேரும் உள்ள போயிடுறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் அதான் சொல்ல வரேன், இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க சபை இங்க 10 மணிக்கு சபை, ஆமா தானே? 10 மணிக்கு நீங்க உள்ள இருந்தீங்கன்னா வானம் உங்களுக்காக திறக்குது. 10 மணிக்கு மேல வந்தீங்கன்னா வானம் மூடிடுது. நீங்க வந்து நல்லா பாட்டு பாடி கையை தட்டி குலுக்கி கிளிக்கி பண்ணாலும் வானம் திறக்கல. நான் காலையில கிளம்புனேன். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். காலையில பயங்கரமா ஆயிட்டு நான் சொன்ன பேசின உடனே முடிவு பண்ண, காலை எப்பமெல்லாம் கிளம்பணும் பாருங்க, கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்தது. என் பிள்ளைகள் எப்படி கிளம்பிட்டு இருந்த லேட் ஆச்சு. சொன்னேன், அப்பா அது வர வேணாம், நம்ம மட்டும் போவோம். எப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன், அது வந்துடும். இவர் இப்படிதான் சொல்லுவாரு, நம்ம போயிட்டு வந்துடும். ஆனா இன்னைக்கு மட்டும் சொல்லிட்டு வந்தேன், வரவே வராதிங்க, இங்கே இருங்க, இந்த ஆராதனைக்கு வந்துருங்க, அங்க வராதிங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா உனக்கு 7:30 மணிக்கு ஆராதனை, அதை நான் பிக்ஸ் பண்ணல, நீ தான் பிக்ஸ் பண்ண. 10 மணிக்கு ஆராதனையே யார் பிக்ஸ் பண்ணுது? ஆண்டவரை பிக்ஸ் பண்ணாரு, இல்ல நம்ம தான் பிக்ஸ் பண்றோம். ஆமா தானே? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப 7:30 மணிக்கு நான் பிக்ஸ் பண்ணிட்டு நான் 8:15 போய் நின்னா வானம் மூடி இருக்கும். நான் பாட்டு பாடுவேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் குதிப்பேன், ஆடுவேன். வானத்துல இருந்து ஒரு பதிலும் எனக்கு பலார்னு அரைஞ்சிட்டேன் காலையிலேயே. ஆண்டவரே, ஆஹா ஆண்டவரே, இத்தனை நாளா என் வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு நானேவே காரணமா இருந்திருக்கிறேன். அதாவது சில சூழ்நிலைக்கு சாதகம் இல்லாம இருக்கலாங்க, அது தப்பா சொல்ல. ஆனா வர அதேதான், வர இப்ப நீங்க வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, இன்னைக்கு வானம் திறந்துச்சா மூடிச்சா. எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்களோ உங்களுக்கே தெரியணும். 10 மணிக்கு வந்தீங்கன்னா வானம் திறந்துருக்குது, நீங்க பாடல் பாடுனது, நீங்க ஜெபிச்சது எல்லாமே கேட்டுடுச்சு. இல்லைன்னா இப்ப என் புள்ள லேட்டா வந்து வாசிச்சேன்னா இது நல்லா வாசிக்கும், உங்களுக்கு வேணும், ஆஹா என் புள்ள நல்லா பாடுச்சு, அதனால எந்த பலனும் இல்லைங்க, கதவு மூடியாச்சு. அப்ப நம்ம சத்தம் எம்மா போடு, திரும்ப சொல்றேன், இப்ப நான் கத்துனாலும் எந்த பலனும் இல்ல, உங்களுக்கு அது போய் சேரவும் சேராது. நான் தான் யோசிச்சு பார்த்தேன். காலையில கத்தர் உணர்த்தினாரு, பிள்ளைங்கள வராத, நான் போனேன். இன்னைக்கு பார்த்தா எப்பயும் வந்துருவாங்க ஜனங்கள். இன்னைக்கு போனா 2 பேர் தான் இருந்தாங்க. சோதனையா 2 பேர் தான் இருந்தாங்க. நான் விட்டுல டக்கு புக்குன்னு எடுத்து வச்சு உடனே நான் வண்டி விட்டு இறங்கின 7:23 நான் இறங்கும் போது டக்குன்னு உள்ள போன எல்லாத்தையும் ஆன் பண்ண, சோத்திர ஆண்டவரே. ஏன்னா நமக்கு டைம் 7:30க்கு கதவுக்குள்ளார உள்ள போயிடணும்.
சொல்லுங்க பக்கத்துல, நான் உள்ள போயிடணும், வானத்தை திறந்து அதுல வாழணும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு. இன்னொருத்தர் பார்த்தோம்னா எல்லாத்தையும் எதையுமே செய்ய மாட்டாங்களாம், ஆனா கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுவாங்களாம். அவர் சொல்றாரு, அக்கிரமம் செய்கிற என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, போங்க. அப்படின்னா நீ சொல்றதெல்லாம் நான் திறக்க மாட்டேன்ப்பா, நீ சரியான நேரத்துல என்ன பண்ண. அப்ப நீ முடிவு பண்ண 10 மணிக்கு, நீ முடிவு பண்ண 7:30 மணிக்குன்னு. ஆனா நான் அதுக்கு தயாரா இருந்தேன், ஆனா உன் சத்தங்க கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க. அதான் யோசிச்சு கத்த சொன்னார் காலையில. நீ 2014 ஆரம்பிச்சல ஊழியத்தை, நான் 2014 ஊழியம் ஆரம்பிச்ச சபை. 2014 ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த அளவுக்கு பாட்டு பாடினான்னு தெரியாது, இந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணான்னு தெரியாது, இந்த அளவுக்கு பேசினது ஒன்றும் தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், 10 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சிருவேன். நான் செஞ்ச நல்ல காரியம் என்ன, 10 மணிக்கு 9:30 போய் அங்கே இருப்பேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே போயிடுவேன். 9:30 போவேன், அப்படியே உட்காந்து ரெடி பண்ணுவேன். ஜனங்கள் ரெடி ஆகிருப்பாங்க. அப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா ஊழியம் இருக்கும். எல்லாத்தையும் ரெடி பண்ணிருப்பாங்க. அப்படியே போவேன் 10 மணிக்கு. இந்த மாதிரி ஸ்பீக்கர் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் டொப்பு. நான் வச்சிருந்த ஒரு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பயணியர் செட்டு வாங்கிட்டு வந்தேன், ஹோம் தியேட்டரு. அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டினேன். அலோன்னு கொஞ்சம் உணர்ச்சி வச்சு பேசிட்டு டொப்புன்னு போயிடுச்சு. அது உணர்ச்சி வச்சு பேசின டொப்புன்னு போயிடுச்சு. ஒண்ணுமே இருக்காதுங்க. ஆனா 10 மணிக்கு டான்னு உட்காந்து ஐயா தான் பாடல். எப்படி இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு நல்லா பாட்டு கேட்குறீங்க. ஹல்லேலூயா. அண்ணன் பாடுவேன் பாடுவேன், அவங்க எப்போ விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க இருப்பாங்க. நான் சொல்றேன் 12 மணி தான் விடுவேன். 12 மணி தான், 12 மணிக்கு டானு நான் மாறவே மாட்டேன். யாரு வந்தாங்க, யார் வரல, யார் இருக்கிறாங்க, யார் இல்லை. 10 மணிலேருந்து 12 மணிக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் நேரத்தை ஃபிக்ஸ் பண்றேன், கத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் போய் கரெக்டா ஆரம்பிக்கும் போது வானம் எனக்காக திறக்குது. நான் பாடுறேன்னா 2 மணி நேரம் என் சத்தத்தை கேட்குது. அதுக்கு பதில் என்ன பண்ணுது? அப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு அங்க ஆசீர்வாதம் வந்திருக்குதுன்னா, அந்த 10லேருந்து 12 மணி, அந்த 2 மணி நேரம் தான் ஆசீர்வாதங்க. நான் என்ன உழுந்து பெறறேன், நாங்க கிட்ட போய் அந்த ஒரு ஊர்ல போய் உழுந்து பிறண்ட, ஆண்டவரே பிறண்டுட்டேன், இங்க இருக்கிற விசுவாசிகள்லாம் கொடுன்னு கொடுத்துட்டு வர கொடுக்க மாட்டாரு. வார்த்தை இருக்குதா, நீ பேசுறியா, அது கரெக்டா நேரத்துல பேசுறியா, ஏதோ ராமன் சொல்லுது. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், நான் 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டு, ஆனா 10 வருஷத்துல நான் 10 நாள் தான் 10 மணிக்கு வந்திருக்கிறேன். மீதி ஒரு நாளும். அப்ப யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், நான் அது மாதிரி பண்ணிருக்கிறேன். சில நேரத்தில் சரி பிள்ளைங்க போல பலவீனமா இருக்குது, சுகவீனமா இருக்கு, சரி வரவானா. ஆனா தடவைக்கு தடவை கவர்மெண்ட் ப்ரீகேஜி போய் ஸ்கூல்ல சேர்ப்போம் இல்லையா பிள்ளைகளை, தானே சேர்த்த உடனே அந்த மிஸ் எப்படி பேசுவாங்க பிள்ளைய, ஆய் நல்லா இருக்கியாப்பா, நல்லா இருக்காம்மா அப்படின்னு கொஞ்சுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, கொஞ்சுவாங்க. எப்ப ப்ரீகேஜில 1வது வந்துருச்சு. 1வது வந்திருக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நிக்குது, ஏய் உட்காருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, கொஞ்சுவாங்க, கொலவுவாங்க இல்லையா. உச்சா விட்டா கூட அவங்களே தொடச்சி கொட்டி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஏன், அது ஒன்றும் அறியாத வயசு இல்லைங்களா. அப்ப அறியாத வயசுல கொஞ்சலாம் கொலாவலாம். இப்ப வந்து நல்லா 3 வருஷம் ஆச்சு, இப்போ 1வது வந்துருச்சு, 5 வயசு ஆகி போச்சு. இப்ப அது என்ன பண்ணும், எது தவறோ சரின்னு தெரியணும். உட்காருன்னா என்ன பண்ணும் இல்லைங்களா. நீங்க மிஸ்ஸை பார்த்துக்கலாம், ஏய் உட்காருங்க, உட்கார இல்லையாடி அப்படின்னு அதுக்கு உட்காருங்க முன்னு. ஏன்னா அது அப்படிதான் என்ன பண்ணும். இப்ப ஆண்டவர் நம்மளை அப்படி சொல்றது இல்லை. 10 மணிக்கு வந்துட்டியா வெளியே நில்றா மைக்கேல்னா சத்தம் நம்ம கேட்காது, கேட்டாலும் கேட்கவும் மாட்டோம். அப்போ நாம நினைச்சிருக்கோம் ஆண்டவர் கொஞ்சிக்கிட்டே இருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இவனை எப்படி இருக்குன்னு தெரியும், இவன் எந்த தேவையில் இருக்குன்னா அந்த தேவை லேட்டா என்ன பண்ண போகுது, வேற ஒண்ணுங்கிற. 10 மணிக்கு வந்தோம்னா அழகா அந்த வேலையை அவர் கத்த செய்ய போதுமானவராய். அப்ப அந்த 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகளா இருந்தாங்க. அவங்களுக்கு வானம் திறக்கப்படும் போது உள்ள போக முடிஞ்சிச்சு. அவங்க அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார போனாங்க. நாம புத்தி இல்லாத, ஆனா எல்லாத்திலும் புத்தி இருக்குது. சோறாக்கல்ல புத்தி இருக்குது, குழம்பு வைக்கிறதுல புத்தி இருக்குது, மற்றவங்க எல்லாத்திலும் புத்தி இருக்குது. இப்ப எல்லாரும் சமைச்சு வச்சு வந்திருப்பீங்க. சமைச்சு வச்சு வந்து யாராவது சமைக்காத எத்தனை பேர் வந்தது? மேக்சிமம் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு வந்துடுறோம். ஏன் இவர் விடுவார் 1 மணிக்கு, போன உடனே சாப்பிட்டோமா கொஞ்ச நேரம் படுத்தோமா. ஏன்னா அது நல்ல அறிவு என்ன பண்ணுது, நல்லது, தப்பே கிடையாது. அதுதான் குடும்ப பிள்ளையோட அழகு. நாங்களும் சோறாக்கி வச்சு தான் வந்திருக்கிறோம், இல்லைன்னா போய் பசியில கிடக்கணும் இல்லையா. அப்ப எல்லாம் சரி, ஆனா எது அதை விட முக்கியம், திரும்பவும் சொல்றேன், எது அதை விட முக்கியம். கத்தர் 10 மணிக்கு சரியான நேரத்தை வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் நான் வரும்போதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதம் ஓப்பன் ஆகுது. அது சரியான நேரத்தில் நான் வரலன்னா எனக்கு ஓப்பன் ஆகல. ஆனா நல்லா நீங்க ஆராய்ச்சிக்கலாம் உங்க திருப்திக்கு. நான் சொன்னேன், நான் அங்கே காலைல தான் சொன்னேன், என் பிள்ளை நல்லா கீபோர்டு போட்டுக்கலாம். 8:30 மணிக்கு வந்து
உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, என்ன புள்ள எஸ்தர் நல்லா பாடுச்சு, நல்லா கீபோர்டு போட்டுச்சு. அதனால ஒரு பலனும் கிடையாது. நமக்கு வேணா எனக்கு திருப்தி. பரவாயில்ல, இன்னைக்கு குடும்பமா போனோம், ஊழியம் பண்ணோம், குடும்பமா போனோம், ஆண்டவர் நமக்குள்ளார அந்த திருப்தி வருமே தவிர கர்த்தருடைய திருப்திக்குள்ளார வாழ முடியாது. அப்ப வானத்தை திறந்து அங்க இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கணும்னா நான் சரியான நேரத்துல என்ன பண்ணும்? போய் எத்தனை ஆமீன் சொல்லுது? ஹல்லேலூயா. வானத்தை திறப்பாரா? நீங்க சொன்னா திறப்பாரு. வானத்தின் பல கனிகளை திறந்த இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வருஷிக்க மாட்டேன்னு அதுல என்னை சோதித்து பாருங்க. டெஸ்ட் பண்ணி பாரு மைக்கேல். நீ வேணா 10 மணிக்கு வா மைக்கேல், 12 மணிக்கு ஆராதனை பண்ணு மைக்கேல், நான் ஒன்னு ஆசீர்வதிக்கிறதா இல்லைன்னு பாருங்கிறார். நம்ம எப்படி? அதெல்லாம் முடியாத ஆண்டவரே, எனக்கு நான் 10:30 தான் வருவேன். இங்க வாலிபுல் இருக்கு பாருங்க, சந்துல பூந்து கிந்துல பூந்து வருது. இங்க நமக்கே நெருக்கடி. நமக்கு பாக்ஸ் தான் வீடு, நமக்கு ரூம் இல்லையா? முண்டையில வரணும். ஆனா அது வருதே இல்ல. நாங்களும் சொல்லி சொல்லி ஒரு பலம் இல்லை. சிஸ்டர்டே தபைக்கிறாங்கன்னா நமக்கு நாமளும் சொல்றதே இல்லை இல்லையா? சிஸ்டரே போட்டு ஒரு டைட் பண்ணுவாங்க. அவ்வளோ டைட்டிலையும் இவங்க கிரீஸை வச்சு இவங்க லூஸ் ஆயிடுறாங்க. அப்ப ஏன் அப்படின்னா அவங்க வானத்தின் கீழ், அதாவது திறந்த வானத்தின் கீழ் இருந்து ஆசீர்வாதத்தில் வாழணும்னு விரும்பல இல்லைங்களா? வெள்ளிக்கிழமை சொன்னாங்க இல்லையா, சாபத்தை விரும்பிட்டான்ப்பா, ஆசீர்வாதம் விரும்பல. ஆசீர்வாதத்தை விரும்பாம போனதால அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாம போச்சு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு நீங்க திறந்த வானத்தின் கீழ் வாழ்வதற்கு நம்ம விரும்பல. நம்ம விரும்பாம போனதால நான் எப்பனாலும் வருவேன், எப்பனாலும் போவேன். ஒரு பாஸ்டர் சொல்லுவார், ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வருவோம்மா சொல்லுவார். நடந்தே காமிப்பார் அந்த பாஸ்டர். ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி வருவான். உடனே அவன் நம்ம என்ன பண்ணுவோம்? அவன் நல்லா காணிக்க கொடுக்குறான்ப்பா, அவனை போய் இதை பண்ணு அதை பண்ணுவோம். லேட்டாக வந்தால் எல்லாம் லேட்டு தான் பாரு. நமக்கு ஆசீர்வாதம் லேட்டாக தான் என்ன பண்ணுவோம்? அன்றைக்கி முடிவு பண்ணிக்கணும், ஆண்டவரே முதலாவது உங்கள் வார்த்தையை வைக்கிறேன், ரெண்டாவது உங்களை நல்லா தசமது காணிக்க நான் கனம் பண்ணுறேன், மூணாவது சரியான நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, எதுக்குமே நேரம் இல்லைன்னு இல்லவே. சப் கலெக்டரு கலெக்டர் ரேஞ்செலாம் இருக்குது பாருங்கள். 11 மணிக்கு இந்த இடம், 11:30 மணிக்கு இங்கே இடம், 11:40க்கு அந்த இடம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டைமிங்கில். மனுஷன் காரில் தான் போவான். அந்த டைமுக்கு என்ன பண்ணுறாங்க? அண்மையில் ஒரு சபையில் கொஞ்சம் பிரச்சனை சொல்லி எல்லாம் போயிருந்தோம் பாஸ்டர். 10 மணிக்கெல்லாம் போயிட்டோம். 10 மணிக்கெல்லாம் பார்க்க முடியாது. 12 மணிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. சரி 2 மணி நேரத்துக்கு அப்படி வெயிட் பண்ணோம். 12 மணிக்கு டான் வந்து வண்டி நிற்குதுங்க. 12 மணிக்கு டான் வந்து வண்டி நிற்குது. உள்ளே போனோடனே யார் நிறைய பேர் கூட்டம் இருக்குது பார்க்குறதுக்கு. யாரை பார்க்கணும்னு அவர் கூப்பிட்டா தான் போகலாம். நம்மகிட்ட போய் முதல்ல சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கணும் இவங்களை இந்த டீமை பார்க்கலாம் பார்க்கக்கூடாதுன்னு. நீ எப்படி பார்க்காம போறன்னு கேட்கவும் புரியுதுங்களா? அப்ப அந்த பவர் இருக்குது, புரியுதுங்களா? அந்த இன்னைக்கு முடிவு பண்ணும். இந்த பவருக்கே அவ்வளோ நாங்கள் 1 மணி, அப்போ 1 மணிக்கு தான் பார்த்தோம். அப்போ 11, 12, 1, 3 மணி நேரம் வெளில நின்று இருந்தோம். பார்த்து போய் பேசிட்டு திரும்ப வரும்போது சொன்னாங்க ஒரு வார்த்தை, நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறோம், சொன்ன பிறகு வாங்க. இது வரைக்கும் சொல்லவே இல்லை, போய் பார்க்கவே முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த ராஜ்யம் அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த முடிகிறது. இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், ஏன் நான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறேன், அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, அதை நான் சரியாக பயன்படுத்த முடியும். ஆனால் தவறான நேரத்தில் போகும்போது அதை நான் பயன்படுத்த முடியவே முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஆசீர்வாதம் குறைவுக்கு காரணம் கர்த்தர் இல்லை, நாம தான் சரியாகணும். எத்தனை பேர் சரியாகலாம்? இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சொல்லியே. இன்னொரு விஷயம், எப்படி வானத்தை திறக்க முடியும்? வானத்தில் எனக்கு பதில் வரும். இன்னொன்று, அந்த வானத்தில் பதில் வரும்போது எப்படி பூமியில் எனக்கு நன்மை வரும்? நமக்கு தெரியும், ஆகார் அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி நமக்கு தெரியும் பைபிளில். ஆகார்னு சாராள் 2வது மனைவி ஆகாரை கொடுத்துட்றாங்க தன்னுடைய கணவனுக்கு. இப்போ எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, சாராளுக்கு குழந்தை இல்லாமல் போனதால ஆகாரை வச்சு குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியே போகிறாங்க. இப்போ குழந்தை உருவாயிடுச்சு. ஆனால் அந்த உருவான குழந்தைய அங்கே இருந்து அந்த அம்மாவால் பெற்றுக்கொள்ள முடியாமல் அந்த அம்மா என்ன பண்ணுது? அந்த நாச்சியாராண்டை விட்டு விட பண்ணுது, வெளியில் வந்துடுது. வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அன்னைக்கு ஆகாரை சந்திக்கிறார் இல்லைங்களா? வெளியே சந்திக்கிறார். சந்திக்கும் போதே கூப்பிட்றாரு பாருங்க, எங்கே போகிற எல்லாம் கேட்குறாரு.
பிரச்சனை தெரியுது இல்லையா? கேட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் நீ அடங்கி இரு. என்ன சொல்றாரு? இப்போ உங்களை பார்த்து நீ அடங்கி இரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பேச்சு மனுஷன் பேசுறான், அடங்கிறான், நான் என்ன அப்படியா இருக்கிறேன் அப்படின்னு நினைப்பான். அங்க கத்த சொல்றாரு அடங்கி இரு அப்படின்னா, அந்த நாச்சியார் மூலமாக தான் உனக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிச்சு. அந்த வாழ்வை நீ வளமா மாத்தணும்னா நீ அங்க அடங்கி கீழ்ப்படிச்சு என்ன பண்ணும்? யோசிச்சு பாருங்களேன். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது? மேலே சத்தம் வருது வானத்துல இருந்து இல்லையா? பேசுறாரு. பேசின உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது? திரும்ப போகுது. ஏன் திரும்ப போக சொல்றாருன்னா, இவங்க போய் அங்க இருந்து அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு ஆபிரகாமும் சாராளுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டு வந்தாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மேல என்ன பண்ணும்? பூரணமா இல்லையா? ஏன்னா யார் நிமித்தம் ஆசீர்வாதம்? ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வாதம் இல்லையா? இப்ப சாராளையும் ஆபிரகாம் போய் திரும்ப இருக்கிறாங்க. இருக்கும்போது தான் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு அவனை அனுப்பி விடுன்னு. ஆபிரகாம் ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ அனுப்புறமேன்னு சொல்லி இல்லைங்களா? ஆம்பளை பிள்ளை அனுப்பின என்ன பண்றது? பொம்பளை பிள்ளைனா கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுறலாம். ஆம்பளை பிள்ளை அனுப்புவனுக்கு என்ன பண்ணல முடியல. ஆனா கத்த சொல்றாரு அனுப்பி விடு. யோசிச்சு பாருங்க. அங்க இருந்து அடங்கி இருந்து கீழ்ப்படிஞ்சு இருந்து அவ வரும்போது திரும்ப ஒரு பிரச்சனை வருது, நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கும் போதெல்லாம் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்குரிய பதிலை தேவனே அதற்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அங்க ஆகார் திரும்ப அடங்கி இருந்து திரும்ப வருகிறாள். திரும்ப வரும்போது திரும்பவும் என்ன பண்றாங்க? தண்ணி அந்த குடிக்க தண்ணி இல்லாம பிள்ளை அழுக ஆரம்பிக்குது. அழுக ஆரம்பிக்க அப்படின்னா செத்துரும் என் பிள்ளை செத்துரும் போதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா தனியா போய் உட்காந்து அழுவுது. அழுவும் போது ஆண்டவர் திரும்ப என்ன பண்றாங்க? இடைப்படுகிற இல்லையா? இடைப்படுறது மாத்திரமல்ல, அப்ப வானம் திறக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும்போது கீழே பூமியில இருந்து ஒரு ஊற்றுக்கண் என்ன பண்ணுது? திறக்குது. அது வரைக்கும் ஊற்றுக்கணை அந்த அம்மா பார்க்கவே. அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு எப்பெல்லாம் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து வளரும் போதெல்லாம் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனையோ அங்க ஒரு அந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு அங்க ஒரு ஊற்றுக்கண்ணை கர்த்தர் என்ன பண்றாரு? திறக்கிறார். இன்னைய வரைக்கும் போடு போடும் போடுறாங்க முஸ்லீம் இல்லையா? எண்ணெய் ஊறிக்கிட்டே, எண்ணெய் மேலேருந்து வரல, வானம் திறந்தாதான் கீழே வரும். நோவா காலத்துல மழை பெய்யுது இல்லையா? சோன்னு மழை பெய்ய 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 மேலேருந்து மழை பெய்யுது, அப்புறம் கீழே இருந்து என்ன ஊற்றுக்கணல் என்ன பண்ணுச்சு? திறந்துருச்சு. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வானத்து எனக்கு திறந்துருதுன்னா இந்த பூமியில எனக்கு நன்மை வந்துக்கிட்டு என்ன பண்ணும்? பூமியை பார்க்கறதால நன்மை வருதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பூமியை பார்க்கறதால நன்மை வருதில்லவே இல்லை. ஏன்னா நோவா வந்து பூமியை லோத்து வந்து பூமியை பார்த்தே வாழ்ந்துட்டான். எதை பார்த்து வாழ்ந்துட்டான்? பூமியை பார்த்தே வாழ்ந்துட்டான். அவன் சொல்றான் பச்சை பசேல் இருக்குது, இது ஏதேனும் தோட்டம் போல என்ன பண்ணுது? கர்த்தர் தோட்டம் போல இருக்குதுங்கிறான். ஏன்னா அவன் பூமியை பார்த்து என்ன பண்ணிட்டான்? வாழ்ந்துட்டான். அதனால தான் அவன் வாழ்க்கையே மோசமான நிலைக்கு என்ன பண்ணுச்சு? போச்சு. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் அப்படி இருந்துட்டேன், இனிமேட்டு நான் அப்படி இருக்கவே மாட்டேன். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்போ வானத்தை திறக்க முடியுமா? வேற ஒன்றும் நீங்க செய்வனாங்க. வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. ரெண்டாவது தசமபாகத்தை காணிக்கும் கர்த்தருக்கு செலுத்துங்க. மூன்றாவது என்ன சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? சபைக்கு நேரத்தில் என்ன பண்ணும்? வரணும். நாலாவது கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணும்? ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? இதெல்லாம் இல்லாம வந்தீங்கன்னா எத்தனை வருஷம்னாலும் வரலாம், எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தவறா நினைக்காதீங்க, என்னடா இப்படி சொல்றாருன்னு. நிலம் உங்களுக்கு தான் இருக்கலாங்க, அதில் நீங்க விளைய வைக்கலன்னா அது எப்படி விளையும்? நீங்க நடவே இல்லை, நிலம் என்னத்துப்பா 10 ஏக்கர் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலத்துல நான் ஏதாவது விதைச்சிருந்தாதான் விளைச்சல் வரும் இல்லையா? நமக்கு தெரியுது. இப்ப நம்ம கீழப்பரம்பில் பார்த்தோம்னா சொன்ன பாருங்க, கீழப்பரம்பில் இப்ப நமக்கு கீழப்பரம்பில் நவம்பர் மாசம் தான் நடுவாங்க. ஆனா இப்ப ஆகஸ்ட் செப்டம்பர்ல என்ன பண்ணுவாங்க? எல்லா முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அந்த மழை பெய்யும் போது ஏரை விட்டு ஓட்டி ரெடியா பதப்படுத்தி என்ன பண்றாங்க? அப்ப யோசிச்சு பாருங்க, நவம்பர் மாசத்துக்கு இப்பே தயாராகிறாங்க. அப்ப தயாராகுவது நல்லதான், நல்லது. ஏன்னா தயாரானதான் அது நடவே முடியும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் எதற்குமே தயாராகலன்னா எப்படி ஆசீர்வாதம் எனக்கு வரும்? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அந்த வார்த்தை கொடுக்குற மாதிரி அதெல்லாம் கொடுக்கவே இல்லைன்னா எதுவுமே பலனை பெற்றுக்கொள்ளவே. நான் சொன்னல வந்து நான் ஆராதிக்கலாம், நான் காலையில் தான் சொன்னேன், உள்ள வந்து ஆராதிக்கலாம், நல்லா இருக்கலாம், நமக்கு வேணும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் எடுத்து பரம்பைசாக்கு வாங்க முடியாது. ஒன்றும் அவட்ட வாங்கவே நமக்கு வேணும், எனக்கு திருப்தி,
பரவாயில்ல, இன்னைக்கு என் பிள்ளை நல்லா ஆச்சுது, சந்தோஷம். குடும்பமாக என்ன பண்ணோம், வெள்ளின்னு சொல்லிக்கலாம். குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம்ப்பா. முழு நேரம் ஊழியமா? ஆமாம், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான், பார்ட் டைம் மினிஸ்ட்ரிலாம் இல்லை. என்ன இப்போ ஃபுல் டைமில் என்ன தான் பண்ணுறீங்க? நாங்கள் எப்பயுமே 10 மணினா 10:30 தான் போவோம் ஆராதனைக்கு, 7:30 மணினா 8:30 தான் போவோம் ஆராதனைக்கு. அப்படியே எப்படி வாழ்றீங்க? ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறேன், கத்தரே நம்பி இருக்கிறேன். கத்தர் அங்கே நினச்சிட்டு இருப்பாரு, எதுவுமே சரியாக செய்யறதில்ல, ஆனால் யாரை நம்பி இருக்கிறோமா? நல்லா புரிஞ்சுச்சான்னு தெரியல. அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணணும், கத்தாவே இது வரைக்கும் நான் சரியான நேரத்துக்கு வரல ஆண்டவரே. ஆனால் மெஜாரிட்டியாக என்ன பண்ணுறோம், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஓபிக்கு போகிறோம், 12:30 மணிக்கு ஓபி முடிஞ்சிருது. ஆமாம் தானே? நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா நான் பார்க்குறேன், வயதான பாட்டியாக இருந்தால் கூட 8 மணிக்கு 7:30க்கெல்லாம் அங்கே நிற்குது. எங்கே நிற்குது? ஓபியில் எத்தனை மணிக்கு நிற்குது? 7:30 மணிக்கு போய் நின்று அந்த சீட்டு பேரை சொல்லி வாங்கி அவன் எதுக்குன்னு கேட்குறான். எதுக்குன்னு என்ன பண்ணுறான், என்ன பிரச்சனைன்னு கேட்குறான். அதை சொல்லி அதை சீட்டை வாங்கிட்டு போகணும் இல்லையா? நான் லேசாக உடம்பு அரிக்குது, நான் போனேன் பாருங்க. போன உடனே சீட்டு வாங்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் டாக்டரை போய் பார்க்க போயிட்டேன். டாக்டர் போன உடனே சொன்ன என்ன கேட்குறாரு, பிபி பார்த்தீங்களா? ஓ, அதை வேற பார்க்கணும். அப்போதான் எனக்கே தெரியுது, ஓ அதை பார்க்கணும் போல் இருக்குன்னு. அப்போ யோசிப்பேன், நான் ஏன் நம்மாட்டி மேலே போகிற சொல்கிறாரு, கீழே போ பிபி பார்த்துட்டு வான்னு. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுற, கீழே வரேன். ஆனால் அங்கே நிறைய பேர் பிபி பார்த்து ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதே பழக்கமாயிடுச்சு. அப்போ 7:30ன்னா 8 மணிக்கு, அதாவது 8 மணினா 7:30க்கே போகிறாங்க, சீட்டை வாங்குறாங்க, பிபி பார்க்கணுமா எல்லாம் செக் பண்ணுறாங்க, அங்கே போய் டாக்டர் பார்க்குறாங்க, மாத்திரை வாங்குற. எத்தனை மணிக்குள்ளார வாங்கணும்? 12:30க்குள்ளார வாங்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த மாத்திரை வாங்கும்போது சுகருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கியூ இருக்குது, நார்மலுக்குன்னு 2 கியூ இருக்குது. அங்கே நிறைய பேர் ஏன்டா இந்த இடம் சும்மாவே இருக்குதுன்னு நான் போய் கேட்டேன். சார் இது சுகருக்கு மட்டும்தான் கொடுப்போம், நீங்கள் அங்கே போங்க கூட்டமாக இருந்தாலும்ங்கிறான். அதை யாரும் உங்க வயதான கூட போய் நிக்கலீங்க. வயதான போய் கரெக்டாக நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதே பழக்கமா. அப்போ 12:30 மணிக்குள்ளார முடிஞ்சிட்டா ஹாஸ்பிட்டல் க்ளோஸு. அடுத்த நாள் காலையில் தான் என்ன பண்ணும். அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் சுகமாக இருக்கணும், பலனா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு சரியான நேரத்தில் போகிறான், சரியான காரியத்தை செய்கிறான். அந்த காரியத்தை என்ன பண்ணுறான், பெற்றுக்கொள்ளுகிறான். அதுலேயும் எங்க சொல்றாங்க, திங்கக்கிழமை தான் இதை பார்ப்பேன், வெள்ளிக்கிழமை தான் இதை பார்ப்பேன் அப்படின்னு ஸ்பெஷல் சொல்றாங்க. அதையும் மனுஷன் தெரிஞ்சு வச்சு கரெக்டாக என்ன பண்றாங்க, சத்தத்தை காணும். ஆனா இங்க ஒன்றும் தெரியாது. எசப்பா என்ன ஆசிர்வதிப்பார், எசப்பா ஆசிர்வாதிப்பார் அப்படிலாம் சொன்னா நான் ஆசிர்வதிக்கவே மாட்டேன். வார்த்தை இருக்குதா, வார்த்தையை நம்புறியா, வார்த்தைக்குள்ளார இருக்கிறியா, வார்த்தையில வாழ ஆரம்பிக்கிறியா, அது உன்னை வழி நடத்துதா? நான் சொன்னல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது ஒன்று, சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது சொன்னேன் இல்லையா? வார்த்தை இருந்தாதான் சத்தம் கேட்கும், வார்த்தை இல்லைன்னா சத்தம் கேட்கவே. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணிக்கணும், திறந்த வானத்தின் கீழ் நான் இருந்து தேவன் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு பைபிள் சொல்லுது. அதனால நான் திறந்த வானத்தின் கீழ் வாழ நான் ஆசைப்படுறேன், விரும்புற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன். இப்படிதான் இருக்கு நீங்க வைத்திருக்கிறீங்க, அப்படிதான் நான் இருக்க போறேன் அப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா வானம் உங்களுக்காக திறந்த காரியங்கள் என்ன பண்ணும். எப்பனாலும் வரலாம், சத்திரத்துக்கு போறோம்னா எப்பனாலும் போகலாம், எப்பனாலும் படுத்துக்கலாம். காஞ்சிபுரம் பக்கம்லாம் திருவண்ணா பக்கம் போனால் அங்கேயும் இருக்கும். எவனாலும் எங்கெல்லாம் படுத்துக்கலாம், எவனாலும் ஏந்து எந்த பண்ணலாம் வந்துக்கலாம். எங்கனாலும் சோறு கொடுப்பாங்க, அங்கனாலும் என்ன பண்ணலாம், அங்கேயும் சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு தெரியல பண்ணலாம். அங்கே எப்பனாலும் போகலாம், எப்பனாலும் வரலாம். ஆனால் இப்படி தான் வாழணும், இப்படி தான் உயரணும், இப்படி தான் என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கொள்ள நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதற்கேற்ற வழியில் நாம் என்ன பண்ணணும், வரணும். அதான் பைபிள் சொல்ல, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம். அப்போ அறுக்கிற காலத்தில் விதைச்சோம்னா அறுவடை பார்க்க முடியாது, போயிடுச்சு இல்லையா? சொன்னால அதனால தான் ஜனங்கள் இப்போ ரெடி ஆகுறாங்க. ஏன் நான் இன்னைக்கு விதைக்கலைன்னா ஒரு காலத்தில் எல்லாம் அறுத்துட்டு இருப்பாங்க, நான் அறுக்க முடியாது. இன்னைக்கு அதான் நம்ம சபையில் நிறைய பேரால் அறுக்க முடியல. ஏன் அறுக்க முடியும்னா விதைக்கிற காலத்தை நேரத்தை விதைக்கிற நேரத்தில் நான் விதைக்கல. நேரத்தை நான் சரியா விதைக்காம விட்டுனா அதுக்கு அறுவடையை பார்க்கவே முடியாது இல்லைங்களா? பிள்ளைங்கள் படிக்கிற பிள்ளைகளை பார்க்குறோம், எவ்வளோ சிரமப்பட்டு படிக்கிறாங்க. அதாவது கண் முழிச்சு சாப்பிட மக்கள் அவ்வளோ படிக்கிறாங்க. அன்னைக்கு அதுக்காக நேரத்தை செலவிடுறாங்க பிள்ளைகள். அப்படி பிள்ளைகள் நேரத்தை செலவிடும் போது அதற்கேற்ற பலன ரிசல்ட் என்ன பண்றாங்க, அவங்க பார்க்குறாங்க உலகத்துல. ஆனா கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க மாத்திரம்தான் கத்தர் பார்த்துக்குவார். ஆபிரகாம் சொன்னா இல்லையா, கத்தர் பார்த்துக்குவார், கத்தர் பார்த்துக்குவார்னு. கத்தர் பார்த்துக்குவார்னு சொல்லுது. ஆபிரகாம் சொன்ன விதியுமே வேற. அவன் கத்தரை பார்த்துட்டான்,
அதனால கத்தர் பார்த்துக்குவாருன்னு சொல்றான். ஆனா நாம கத்தரையும் பார்க்கல, கத்தரி வார்த்தையும் பார்க்கல. நாம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கத்தரை பார்த்தோமா, ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் பைபிள் சொல்லுது. அப்ப இயேசுவை அவன் ஏற்கனவே பார்த்ததால அவன் பார்த்து கொள்வாருன்னு இருந்தான். நாம இயேசுவையும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. இயேசு யார்? வார்த்தையும் பார்க்கல, ஒன்னையும் பார்க்கல. நான் மாட்டி வருவேன், நான் மாட்டியும் போவேன். கத்தர் பேரை ஆசீர்வதிக்கணும், அது அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே, அதுவும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், ஆபிரகாம் பார்த்தா அடைஞ்சான், நானும் பார்ப்பேன், அடைவேன். அல்லேலூயா. அப்ப எப்பனாலும் கிடையாது, எப்பனாலும் கிடையாது. அதுதான் நம்ம பகல் இரவு வச்சுக்கிற ஆண்டவர் இல்லையா? பகல்ல வேலை செய்யணும், இரவுல தூங்கணும் இல்லைங்களா? தூங்குற நேரத்தில் வேலை செய்யறது இல்லை. ஒருவேளை அப்படி வேலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறாங்க. ஒரு 25% தான் அப்படி என்ன பண்ணும் இருக்கும். மீதி 75% என்ன பண்ணும்? காலையில் தான் என்ன பண்ணும். அப்போ யோசிச்சு பாருங்க, அது நேரம் இருக்கிறது போல நமக்குன்னு கத்தரை தேடக்கூடிய நேரம், கத்தரை ஆராதிக்கக்கூடிய நேரம், கத்தருக்காக வாழக்கூடிய நேரம் இருக்குது. அப்போ இன்னைக்கு நீங்க நேரத்தை கத்தருக்காக விதைக்கலன்னா ஒரு நாள் அறுவடையை நீங்க பார்க்கவே முடியாது. விசுவாசம் இருக்குதா? இருக்குது. வார்த்தை இருக்குதா? இருக்குது. ஆனா அது செயல் வடிவத்தில் வரல. செயல் வடிவத்தில் வரலன்னா நான் பார்க்கவே. அப்ப இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், ஆண்டவரே முதலாவது தேவர் ராஜ்யத்தை சொல்லுது, வார்த்தையை தேட போறேன், வார்த்தை எனக்குள்ளார வைக்க போறேன், நான் வாழ போறேன். எப்படி வாழ போறேன்? யாருமே இது வரைக்கும் வாழ்ந்துடாத வாழ்க்கையை நான் வாழ போறேன். கிறிஸ்துவத்தில் இப்படி யாருமே என்னால என்ன மாதிரி இருக்கவும் கூடாது, இனிமேட்டு இருக்க போவதும். சாலமன் அப்படிதானே ஆசீர்வதிக்கிறாரு. எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? இதுக்கு முன்னாடி யாரும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டான், இதுக்கு பின்னாடி யாரும் ஒன்ன மாதிரி இருக்கவே முடியாத அளவுக்கு கத்தரை யார ஆசீர்வதிக்கிறாரு? சாலமோனா. அப்ப முடியுமா? முடியும். நீங்க முடியும் பண்ணு. இன்னைக்கு நான் யார் மாதிரி இருக்க விரும்பல, நான் இயேசு போல நான் இருக்க விரும்புறேன். அப்படி இருந்துட்டோம்னா இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் நாமளும் செய்வோம், அதுக்கு மேலேயும் செய்வோம் பைபிள் சொல்லுது. அதையும் செய்வோம், அதுக்கு மேலேயும். எத்தனை ஆமீன் சொல்லுது? அப்ப அற்புதமும் அதிசயமும் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையின் பங்காகவும் குடும்பத்தின் பங்காகவும் என்ன பண்ணும்? வந்துகிட்டே இருக்கும். அதை இன்னைக்கு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே ஒருவேளை நான் இது வரைக்கும் எதுலேயாவது ஒன்றில் விட்டுறோம் இல்லைங்களா? அந்த நாட்டுக்கு எங்கள் அப்பாவுடைய காலத்தெல்லாம் வந்து எக்ஸாம் வச்சாங்கன்னா 1ல் போயிடுச்சுன்னா திரும்ப எல்லாத்தையும் எழுதணும். இப்போ நம்மலாம் பார்த்தோன்னா 5 நாளில் எழுதிடுறோம் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இல்லையா? ஃபெயிலாக போயிட்டாங்கன்னா உடனே பாஸ் பண்ணிட்டு அதே வருஷம் படிக்க போகிறாங்க. ஆனால் அந்த நாட்களில் எப்படி? ஒரு சப்ஜெக்டில் போச்சுன்னா எங்கள் பெரியப்பா சொல்லுவார், அந்த டைமில் நான் மட்டும்தான்டா பாஸ் பண்ணேன், எல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்க பாரு. ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்கணும். இப்போ சயின்ஸில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சயின்ஸே படிச்சுக்கிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா தமிழில் போயிடும். அப்புறம் தமிழே படிச்சுக்கிட்டு இருப்போம், மேக்ஸில் போயிடும். அப்படி தான் அந்த நாட்கள் இருந்துச்சு இல்லையா? ஆனால் இப்போ கிருபை நாட்கள் இருக்கிறோம். 5 நாள்லேயே எக்ஸாம் எல்லாம் பண்ணலாம், எழுதிடலாம். இப்போ காலேஜே அப்படி தான் ஆகிப்போச்சு இல்லையா? காலேஜில் ஒரு பேப்பர் இருந்துச்சு, அடுத்து உடனே என்ன பண்ணலாம். அப்போ அவ்வளோ கிருபை இருந்தும் ஜனங்கள் போய் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார வேலையிலேயோ நன்மையில போக முடியலன்னா அவங்க எல்லாத்துலேயும் எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. இப்படி இருந்தேன்னா, இந்த காலேஜில் படிச்சிருந்தேனா, இந்த வேலையை செஞ்சுருந்தேனா, எங்கள் அப்பா இப்படி செஞ்சுருந்தாருனா, எங்கள் அப்பா அதை செஞ்சுருந்தாருனா, இப்படின்னா சாக்கு போக்கு பார்க்குறோம். ஒரு உலகத்தில் நீங்கள் சாக்கு போக்கு பார்க்கலாம், கத்தட அது கிடையவே கிடையாது. அதான் சொல்கிறாரு, கத்தாவே கத்தாவே என்ன நீ கூப்பிட்டா கூட எனக்கு காதல் என்ன பண்ணாது. நீ வேணா கூப்பிட்டு கிடக்கலாம், நல்லா ஆராதிச்சுக்கலாம், பாட்டு பாடிக்கலாம், ஆனால் உன் சத்தம் எனக்கும் கேட்காது, என் சத்தம் உனக்கும் கேட்காது. நிறைய பேர் நாம நினச்சிட்டு இருக்கிறோம், சத்தம் கேட்டுருக்கு போல் இருக்கு, ஆண்டவர் கேட்டுட்டாரு, இன்னைக்கு நான் நல்லா ஆராதிச்சிட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆராதனை பண்ணியா மைக்கேல்? நான் 10 மணிக்கு மூடிட்டேன். நான் 10 மணிக்கு என்ன பண்ணிட்டேன்? மூடிட்டேன். நீ வேணா உன் ஜனங்களுக்கு என்ன பண்ணிருப்ப? ஒரு திருப்தி பண்ணிட்டு போயிருப்ப. என்னுடைய திருப்தியை கொடுக்கவே இன்னைக்கு அந்த திருப்திகளாக இருப்போம். நானுமே அதை தான் வாழ விரும்புகிறேன். எத்தனை நாள் தான் கஷ்டத்துலையும் பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் தேவையிலையும் வாழ்ந்து ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிட்டு இப்படி அப்படி இல்லை இல்லை. ஆண்டவரே என் கரத்தை உமக்கு நேரம் உயர்த்துறேன், நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நிறைய விஷயத்தில் நான் தவறு பண்ணுறேன் இல்லையா? ஒருவன் சொல் தவறானவன் அவன் பூரண புருஷன் கிடையாது. அப்போ நிறைய விஷயம் நான் தவறுறேன். அப்போ தவறிக்கிட்டே இருக்கிறது இல்லை, சரி செய்து கொண்டணும். என்ன பண்ணும்? சரி செய்யணும். ஆமேன்னு சொல்லமா? அதே போல் ஜபத்தில் ரொம்ப அதுலேயும் ஜபம் ரொம்ப முக்கியமாக தானே பண்ணுது. இடைவிடாமல் என்ன பண்ணுமா? நம்ம ஜபம் பண்ணணும். இடைவிடாமல் என்ன பண்ணும்? அப்போ நீங்கள் முடிவு பண்ணும், ஆண்டவரே நான் ஆண்டவரை முன்ன வைக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் காணிக்கை தசமபாகத்தை கத்தரை கொடுக்குறேன். அதே போல் சபைக்கு வரும்போது ஒரு நல்ல ட்ரெஸ் என்ன பண்ணும்?
என்ன பண்ணும்? இருக்கிறதுல எது பெஸ்ட்டோ அதை போட்டு வரணும். நமக்கு என்ன பண்ணும்? இந்த 2 மணி நேரம் போய் உட்காந்து வர்றதுக்கு எதுக்கு? இல்ல இல்ல. ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, கன்னத்து ஹைகன் கூட இன்னொரு ஊழியக்காரர் ஓரல் ராபர்ட்ஸ் அவர் பேசிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஓரல் ராபர்ட்ஸ் அந்த ஹன்னக் ஹைகன் வீட்டில் தங்கியிருந்தாராம். அப்போ திடீர்னு அவர் கிளம்பி வந்து ஓரல் ராபர்ட்ஸ் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நல்லா கோட்டு ஷூட்டு போட்டு வந்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு ஜெபம் பண்ணுவாராம். ஜெபம் பண்ணிட்டு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுவாராம். இப்படிலாம் உன் வாழ்க்கை இருக்க போது இப்போ ஆண்டவர்லாம் சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடுவாராம் மேலே. காலையில் விடிய வந்து தீர்க்கத்தை சொல்லிட்டு போயிடுவாராம் கோட்டு ஷூட்டை போட்டுட்டு. திரும்ப வந்துட்டு தங்கியிருக்கிறார் இல்லையா, திரும்ப கோட் ஷூட்லாம் கட்டிட்டு வா சாப்பிட போகலான்னு ஹோட்டலுக்கு போவாங்களாம் 2 பேரும். அப்போ அவர் கேட்பாரா என்னது கேள்வி, இப்போ தானே கோட்டு ஷூட்டு போட்டிருந்த, அதுக்குள்ளார ஏன் கைட்டுன, இங்கே தானே போகிறோம் போட்டிருந்தான்னா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், அவருடைய பணியை நான் செய்கிறேன், அது அவர் வேலை, இது இப்போ என் வேலை சாப்பிட போகிறது ஏன் வேலை. அவர் வேலை செய்யும் போது இப்படி தான் வேலை செய்யணும்னு என்னோட ஆண்டவர் சொன்னதால நான் அப்படி தான் என்ன பண்ணுறேன் வேலையை. இப்போ நம்ம எப்படி 2 மணி நேரம் தான் போகிறேன், யாரோ பாடனை பண்ண போகிறாங்க, நான் பாட்டு தான் சேர்ந்து தானே பாட போகிறேன், நான் எந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா எனக்கு என்ன, எந்த ட்ரெஸ் போடலாம் எனக்கு என்ன. ஏன்னா உள்ள வேற மாதிரி என்ன பண்ணுது. ஆக்சுவலாக இன்னொரு விஷயத்த வச்சுருந்தேன், நம்ம நிறையா விஷயத்தை எது கான்சியஸை செய்கிறோமா சப்கான்சியஸ் செய்யலாமான்னு சொல்லணும். நேரம் முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணும், என் உள்ளம் யாரை பிரதிபலிக்குது. இப்போ சிஎம் வீட்டில் ஒரு திருமணம் வைக்க நான் எப்படி போவேன் சொல்லுங்களேன். இப்போ உங்களை கூப்பிடுறாரு, இந்த புதிய ஏற்பு சபையில் இருக்கலாம் வாங்கன்னு, நீங்க எப்படி வருவீங்க? இங்க இருந்து பஸ்ல போகும்போது ஒரு ட்ரெஸ் வச்சிருப்போம், யாருக்கும் தெரியாம அங்க போய் ஒரு ட்ரெஸ் போடுவோம் பாரு. இப்ப வானத்தையும் பூமியும், இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவாதி தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எப்படி போகணும் சொல்லுங்களேன். நாம என்னன்னா, என் கூட உட்கார்ந்து இருக்கிற விட நான் நல்லா சட்டை போட்டுருக்கிறேன்னா, இவரை விட நான் நல்லா இருக்கிறேன்னா, நம்ம கம்பேர் வேற எங்கேயோ போகுது. என் கம்பேரை வேற அங்க சிஎம் வீட்டுக்கு போகும்போது கம்பேர் பண்ணவே மாட்டோம். எல்லா விட நான் பெஸ்டா என்ன பண்ணும். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க சபைன்னு வரும்போது உங்க தெருவே உங்களை என்ன பண்ணும், எட்டி நின்று பார்க்கணும், என்ன இது அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே ஜம்முன்னு என்ன பண்ணும் சத்தத்தை. ஏன்னா நான் நேற்று சொல்லும்போது ஒன்று மறந்துட்டான், சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஊரில் வந்து கிறிஸ்துவ சொல்லல கொழுத்த கன்றுகளை போல் வளருவீங்கன்னு சொன்னால் நமக்கு புரியலைங்க. நீங்கள் அப்படியே போய் சென்னையில் பாருங்களேன், எல்லாம் கொழுன்னு இருக்கும். கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி தான் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, ரிச்சாக இருப்பாங்க, ராயலாக இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் எப்படி ஆகிப்போச்சு. மாறணும், வாழ்க்கை அப்போதான் மாறும், இல்லைன்னா மாறவே மாறாது. ஆமென். பெருமைக்காக இல்லைங்க, திரும்ப பெருமைக்காக கிடையாது. என் தகப்பன் எப்படிப்பட்டவர், இளைய குமாரன் கெட்டு குட்டிச்சார போய் வரான் வீட்டுக்கு. கெட்டு குட்டிச்சார ஆயிட்டாங்க ஊர்ல, கெட்டு குட்டிச்சாரா போயிட்டு வீட்டுக்கு வரான் அப்பா வீட்டுக்கு. அப்பா வீட்டுக்கு வரும்போது அப்பா என்ன கொடுக்குறாரு, பட்டு வேஷ்டியும் தங்க மோதிரத்தையும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, பட்டு வேஷ்டி தங்க மோதிரத்தையும் காலுக்கு ஷூவை கொடுக்குறாரு. நல்லா போடுறா, அதை மாரி கொழுத்த கன்று அட்றா, பாட்டை போடுறா, ஆட்டம் போடுறாங்கிறாரு. நமக்கு வந்து அந்த தகப்பன் உள்ள நமக்கு தெரியல. நமக்கு தகப்பன்னா ரொம்ப கஷ்டமான தகப்பன். இப்போ ஏன் தகப்பன் நினச்சிக்கிறேன், எங்கள் அப்பாவா என்ன சரியா வளர்க்கல, சரியா காசு கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, என் கூட திட்டுவான், உங்கள் அப்பா நல்லா தான் கொடுத்துருப்பார், நீ ஒழுங்காக வளரலம்பா என்ன அடிக்கடி. அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும், நீங்களும் நானும் பரலோக தகப்பனுடைய பிள்ளையா என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். இங்கே வரும்போது எப்படி வரணும், அப்படி அந்த மடிப்பு கலையாம என்ன பண்ணும், கொஞ்சம் இருங்க, ஆறாத முடிச்சு பிறகு வேணா நான் கலையிட்டுங்கணும். நம்ம என்ன இருக்கணும், இப்போ நான் தான் கடைசியில் ஓரமாக தம்பி, நான் ஓரமாக தான் உட்கார், எனக்கு என்ன இல்லை இல்லை, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது, நீதிமான் மேல் நோக்கமாய். திரும்ப வசனம் எல்லாம் தெரியும், ஆனால் வசனத்துக்கேற்ற வார்த்தையில் நான் வாழ்றது இல்லவே இல்லை. இன்னைக்கு வாழ ஆரம்பிக்கணும். ஆமென். அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா புது இடம் சாங்ஷன். நீங்கள் காசே கொடுக்க வேணாங்க, கர்த்தர் கொட்டுவார். நீங்கள் யாருமே காசு கொடுக்கணும்ல, கர்த்தர் கொட்டி கொடுப்பாரு. ஏன்னா திறந்த வானத்தின் கீழ் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரும் அதை அடைக்கவே முடியாது இல்லையா. ஒருவரும் திறக்க கூடாதபடி, பூட்டுகிறவரும் முடியாதபடி
திறக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தேவன் நம்மகிட்ட இருக்கிறாரு. திறக்க முடியுமா வானத்தை? சொல்லுங்க பார்ப்போம். திறக்க முடியுமா? பக்கத்துல திறக்க முடியும். வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஏன் மேல, சொல்லுங்க, ஏன் மேல ஆசீர்வாதங்களை தேவன் வருஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனையும் தேவனுடைய வார்த்தைக்கும் முதலிடம் கொடுக்கிறேன். தேவனை நான் கனப்படுத்துகிறேன். தேவனுடைய ஆலயத்துக்கு நான் சரியான நேரத்துக்கு வருகிறேன். எப்பொழுதும் தேவனையே நான் நோக்கி கொண்டு இருப்பேன். ஆமென். கண்டிப்பா வாழ்க்கை மாறிடும். கண்டிப்பா உயர்வு மேன்மை வந்துகிட்டே இருக்கணும். இந்த உலகத்தில் யார் கொடுக்குறாங்க இல்லையோ, கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கு. அதனால யாரை பத்தியும் யோசிக்க வேணாம். இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா? கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை பண்ணுவார், செய்வார். ஏந்திருக்கலாமா?